அடுத்தபடியாக கண்மநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாக அந்த அரபு தீபகற்பத்தினுடைய நிலைமை எவ்வாறு இருந்தது, அந்த அரபியர்களுடைய பழக்க வழக்கம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி பேசுவதற்காக ஆறாம் ஜும்ரா மாணவர் முகமது சஃபானத்தாயி அவர்களை அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் فقد قال الله تعالى في كلامه الكريم في الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான், இன்னக லஅலா குலுகின் அலீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் நிச்சயமாக மகத்தான நற்குணம் உடையவர்கள். நீங்கள் உலகில் இருக்கின்ற அத்துணை நற்குணங்களையும் குடிகொண்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நற்குணங்களை பிறருக்கு எத்தி வைப்பதிலே, பிறரை சீர்திருத்த வேண்டிய அந்த விஷயங்களிலே நாயகம் ஒருபோதும் தவறியதில்லை. வெறும் 23 ஆண்டுகளில் நடைபெற்ற அந்த சீர்திருத்தம் இன்றைக்கு வரைக்கும் ஒப்பாரும் நிற்காதும் இல்லாத தலைவராக, ஒப்பாரும் நிற்காத இல்லாத சீர்திருத்தவாதியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்கிறார்கள் என்று சொன்னால் 23 ஆண்டு காலத்தினுடைய செயல்பாடு 1500 ஆண்டு காலத்தினுடைய பிரதிபலனாக இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறித்தானவர்களே, அதனுடைய பிரதிபலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய பிரதிபலன்கள் எங்கு ஆரம்பித்தது என்று தெரியுமா? நபிகள் நாயகம் பிறந்து வளர்ந்த அந்த மக்கமா நகரிலே. அன்றைக்கு மக்கமா நகரம் அஹ்லுல் ஜாஹிலியா என்ற பெயர் வைக்கப்பட்டது. அஹ்லுல் ஜாஹிலியா அறியாமை காலத்து மக்கள் என்றே அன்றைய மக்கமா நகருடைய வாசிகளுக்கு பெயர் வைக்கப்பட்டது. ஏனென்றால் அத்துணை மூட நம்பிக்கைகள், அனைத்திலும் குறைபாடு, மிகவும் அறியாமை காலத்து மக்கள், மது மாது சூது விபச்சாரம் போன்ற அத்துணை அனாச்சாரங்களும் நடந்த காலகட்டம். அது மட்டுமா, கஅபாவை நிர்வாணமாக தவாஃப் செய்தார்கள், நெருப்பை வழங்கினார்கள், கஅபத்துல்லாவுக்கு முன்பாக சிலைகளை வைத்து அந்த சிலைகளுக்கு ஆடுகளை காணிக்கையாக கொடுத்த காலம், மிக மோசமான காலகட்டம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எந்த அளவுக்குன்னு சொன்னால் மூட நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு அம்பில் எழுதுவாங்களாம், ஒரு அம்பில் வேண்டும் வேண்டாம் எழுதி எடுத்துட்டு வேண்டும் என்று வந்தால் அந்த காரியத்தில் இறங்கிடுவாங்க, வேண்டாம் என்று வந்தால் அந்த காரியத்தில் இறங்க மாட்டாங்க. இது ரெண்டு வரலன்னா அந்த காரியத்தை கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. இந்த அளவுக்கான மூட நம்பிக்கைகள் திகைத்திருந்த அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்தார்கள், பல்வேறு புரட்சிகளை செய்தார்கள். அதில் சில முக்கிய புரட்சிகளை, முக்கிய சீர்திருத்தங்களை உங்களுக்கு முன்னால் நான் கூற இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய முக்கிய புரட்சிகளில் ஒன்று ரெவல்யூஷன் ஆஃப் ஃபெமினிசம், பெண்ணிய புரட்சியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அன்றைய அந்த அறியாமை காலத்தில் பெண்களுக்குண்டான அந்த அடக்கொடுமை, பெண்கள் என்றாலே முகம் சுளிக்கக்கூடிய ஒரு காலம், பெண்கள் என்றாலே அவர்கள் கீழ்ந்த ஜாதி என்று கருதக்கூடிய அந்த அஹ்லுல் ஜாஹிலியா அறியாமை காலத்தில் மக்கள் கருதியிருந்தார்கள். அன்பு குறித்தானவர்களே, அதனுடைய திருமணங்கள் எப்படி இருந்தது? பெண்கள் திருமணமே சொல்லக்கூடாது. அதாவது ஒன்று முறைகளை சொல்கிறார்கள்,
ஒன்றிய திருமணம் என்னன்னு சொன்னால் நம்ம எப்பவும் மகர வைத்து திருமணம் செய்து கொள்வோம், அதே போன்ற திருமணங்கள். அடுத்தது கூறுறாங்க, ஒருவர் தன் மனைவிட்ட சொல்வானா, நீ இந்த பெண்ணுடன் போய் உறவாடு, அதன் மூலமாக பிறக்குகின்ற குழந்தை பலம் பெறும் என்ற நம்பிக்கை, மூட நம்பிக்கை இருந்தது. இன்னொரு முறை என்னவென்று சொன்னால் 10 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணுடன் உறவாடுவாளாம். அதில் அநியாயம் என்னன்னா, அந்த பெண்ணிற்கு பிறந்த அந்த குழந்தைய அந்த பெண்ணிடத்தில் கொடுத்து விட்டு அந்த 10 பேரையும் முன்னாடி நிற்க வைப்பான். நிற்க வச்சு போட்டு அந்த பெண் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் அந்த குழந்தைக்கு தந்தை. இப்படியெல்லாம் மூட நம்பிக்கைகள். அடுத்து ஒன்று சொல்கிறாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்பாக கொடியை நட்டி வைப்பார்களாம். அந்த கொடி இருக்கிற வீடு விபச்சாரியின் வீடு, யார் வேணாலும் வந்து போகலாம். அதில் அநியாயம் என்னன்னு தெரியுமா, அந்த விபச்சாரிக்கு பிறந்த அந்த குழந்தை மக்களிடத்திலே கொடுக்கப்படுவார்கள். அதுவும் எந்த மக்கள், இந்த மக்காவை ஆழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களிடத்திலே கொடுக்கப்படுவார்கள். அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தை யாருடைய ஜாடையில் இருக்கிறது என்று தேடுவாங்க. ஆளை யாருடைய ஜாடையில் இருக்கிறது தேடி கண்டுபிடிச்சு அந்த குழந்தைக்கு தந்தையை முடிவு பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு மோசமான ஒரு காலகட்டம், அறியாமை காலகட்டம். இன்னும் மோசமாக என்னவென்று தெரியுமா, தன் தந்தையினுடைய மனைவி, அதாவது இவனுக்கு மாற்றுத்தாய், அந்த தாயை தந்தை இறந்த பிறகு திருமணம் செய்து கொள்கிற ஒரு அனாச்சாரம். அல்லாஹ் அப்பவே சொன்ன, அவளா தன் கிஹுமான அபாவுக்கும் மின்னிசா, நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம், உங்களுடைய தந்தைகளுக்கு மனம் முடித்த அந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா எதிராக ஆயத்தை இறக்கின. அன்பு குறித்தானவர்களே, இதுலேயும் மிகப்பெரிய மூடநம்பிக்கை என்னவென்று தெரியுமா, பெண் சிசுக்களை உயிருடன் புதைக்குகின்ற ஒரு மோசமான காலகட்டம் அன்றைய காலகட்டத்தில் நடந்தது. பெண் பிள்ளை பெற்றாலே வறுமை ஏற்படும் என்ற பெயரில், பெண் பிள்ளைகள் பெற்றால் வறுமை ஏற்படும் என்ற பெயரில் அவர்கள் செய்த மூடநம்பிக்கை என்ன தெரியுமா, பெண் பிள்ளை பிறந்தவுடன் கபரை நோண்டி உள்ள போட்டு உயிருடன் மண்ணை புடைப்பார்கள். மோசமான காலகட்டம். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், பெண் பிள்ளைகள் வறுமையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கான லஹு ஸலாஸ பனாத்தின், யாரிடத்துல 3 பொட்ட பிள்ளைங்க இருக்கோ, அந்த பெண்ணின் மீது அந்த தந்தை என்ன பண்றாரு, நல்ல செலவு செய்கிறாரு. நல்ல முறையில் நடந்து கொள்கிறார். ஹத்தா யுக்னி இன்னல்லாஹு அன்ஹு, அவரை தொட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான், பணக்காரனாகத்தான் ஆக்குவான். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஅஜப அலைஹில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது. ஒரு கட்டத்திலே, ஒரு பக்கத்திலே பெண்கள் புதைக்கப்படுகிறார்கள், பெண்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் இருக்கக்கூடிய காலத்திலே, இன்னொரு பக்கம் நபிகள் நாயகம், பெண் என்றாலே பரக்கத், பெண்ணை பெற்ற தந்தை சுவனத்தில் நுழைவாள் என்று பெண்ணுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறார்கள். அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமுல் உம்மஹாத், தாயின் காலடியில் சொர்க்கம் இருப்பதாக நாயகம் பெண்களுடைய அந்தஸ்தையும் பெண்களுடைய உயர்வையும் உயர்த்தி கொண்டே சென்றார்கள். என்பது குறித்தானவர்கள் இன்றைய காலகட்டத்தில் பெருமானார் எப்படி புரட்சி செய்தார்கள். இன்றும் பெண் தீட்டு பார்க்கப்படுகிறது. முஸ்லிம்களை கூறுவார்கள் இவர்கள் ஹிஜாபை கொண்டு ஒடுக்கப்படுகிறார்கள், முடக்கப்படுகிறார்கள். ஹிஜாப் என்றால் என்ன? ஹிஜாப் என்றால் வெளியே வருவதற்காகத்தானே, உள்ளே இருப்பதற்கு ஹிஜாப் தேவையில்லையே. இன்றும் பல்வேறு பெண் தீட்டுக்கள் இன்றைய இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. பெண் அசுத்தமானால் இன்றும் பல ஊர்களில், பல வீடுகளில் அவர்களுக்கு என்று அறையை ஒதுக்கி விடுவார்கள். அவர்களை தொடக்கூடாது, அவர்களை பேசக்கூடாது, அவர்கள் தொட்ட தட்டை தொடக்கூடாது என்பதெல்லாம் இன்றைய மூடநம்பிக்கை இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. அன்றைய காலத்திலும் அதான் இருந்த அன்பு குறித்தானவர்களே. ஆனால் இஸ்லாம் கூறியது என்னது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுவதற்காக ஆயிஷா நாயகத்தில் முஸல்லா கேட்டாங்க. தொழுகின்ற விருப்பை கேட்ட பொழுது ஆயிஷா நாயகி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அசுத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அசுத்தம் ஒன்றும் கையில் இல்லை, அது கொண்டா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இஸ்லாம் வலியுறுத்துகிற அந்த பெண்ணிய புரட்சி அன்பு குறித்தானவர்களே, அதை அன்றைய காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு முறைகளில் அந்த பெண்ணிய புரட்சியை விரிவித்தார்கள், பெண்ணிய புரட்சி செய்தார்கள் அன்பு குறித்தானவர்களே. அடுத்ததாக நபிகளார் ஆக்கிய முக்கிய புரட்சி என்னவென்று தெரியுமா? மதுவினுடைய புரட்சி. இன்னைக்கு எத்தனையோ ரீஹாபிட்டேஷன் முகாம், அதாவது பழக்கத்தை மீண்டும் கொண்டு வருவதற்குண்டான கூடங்கள் பல்வேறு இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. போதையினால், மதுவினால் அடிபட்ட இன்று எத்தனையோ தாய்மார்களை நாம் பார்க்கிறோம். கணவன் மது அருந்திவிட்டு இரவெல்லாம் அனாச்சாரம், அநியாயம் பண்ணுகின்ற கணவனுக்கு மத்தியே நம்முடைய குடும்பஸ்திரிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ நாம் பார்க்கணும் குறித்தானவர்களே. இன்று மதுவை மாற்றவே முடியவில்லை. எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு சொன்னால்,
ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா கரண்ட் கம்பம் மேலே ஏறுறான், பார்த்தா சரக்கு அடிச்சிருக்க ஆள். அடுத்தது ஒரு என்ன பண்ண லாரி மாடி போய் நிற்கிறான், ஆள் மது அருந்தி இருக்கா. மதுவுடைய ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு கட்டுக்கோப்பில்லாமல் சென்று விட்டது. இங்கே கூடி நம்ம நடத்தினோம் மது ஒழிப்பு பேரணி என்று சொல்லி பல்வேறு எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், பல்வேறு சமூக ஆர்வலர்கள், புறவர்கள் எல்லோரும் கூடியிருக்கிற அந்த பேரணியிலே ஒழிப்போம் ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம் என்று சொல்லி பேரணியாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பின்னாடி ஒரு ஆள் வர்றாரு, வந்து நீங்கள் மதுவில் ஒழிச்சிருவீங்களா, நீங்கள் என்னத்தான் மது ஒழிச்சாலும் நான் தண்ணி அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த இடத்திலே கவனிக்க வேண்டியும் கட்டுக்கோப்பில்லாத சமூகமாக மாறிவிட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம், ஒரு நாளைக்கு 150 கோடிக்கு மேல் மது விற்பனை, ஆண்டிற்கு 48,000 கோடிக்கு மேல் மது விற்பனை ஆகிறது என்று சொன்னால், இன்று மதுவை கட்டுப்படுத்த இயலாத 0% என்ற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். ஆனால் அன்றைக்கு இருந்த அஹ்லுல் ஜாஹிலியா எப்படி இருந்தா தெரியுமா? இதை விட 3 மடங்கு இருந்தாங்க. நம்ம வீட்டில் அண்டால தண்ணி ஊற்றி வைப்பவன், அதை போன்று என்ன பண்ணாங்கன்னா பானையில் மது ஊற்றி வைப்பாங்களாம். வீட்டில் தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி பானையில் மது இருக்கும். அன்றைய அப்படி மதுவனுடைய புழக்கத்தில் இருந்த பொழுது மதுவனுடைய ஆயத்து, குர்ஆன் ஆயத்து இறங்கிறது. வலா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுக்கரா, தொழுகின்ற நிலையிலே நீங்கள் மதுவை அருந்தாதீர்கள். ஆரம்பகட்ட ஆயத்து. அதற்கு தொடர்ச்சியாக நாயகம் கூறுகிறார்கள். மேலும் மேலும் ஆயத்தில் வருகிறது, யஸ்அலூனக அனில் ஹம்ர் போன்ற ஆயத்துக்கள் எல்லாம் வைத்து இறுதியாக 3வது முறையாக மது ஒடுக்கப்பட்ட பொழுது அத்துணை சஹாபாக்களும் தங்கள் வீட்டில் இருந்த மது பானங்களை எடுத்து மக்காவின் வீதிகளில் ஓடவிட்டார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த வார்த்தை குர்ஆனுடைய ஆயத் அவர்களை மாற்றியது, புரட்சி செய்தார்கள், மதுவின் புரட்சி. இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? அதற்கு பிறகு அந்த சஹாபாக்கள் மது அருந்தியதே இல்லை, தங்களுடைய மௌத்து வரைக்கும் அந்த மதுவை அருந்தியதே அன்பு குறித்தானவர்களே. இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவின் புரட்சி செய்தார்கள். அடுத்ததாக நாயகம் ஆற்றிய ஒரு புரட்சி என்னவென்று சொன்னால், முக்கியமான புரட்சி என்னவென்று சொன்னால், அடிமைத்தனத்தை போக்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைய காலத்தில் அடிமைத்தனம் தலைவிரித்தாடியது. அதாவது அவருடைய குலப்பெருமைக்கு இந்த அடிமையின் மூலமாக ஏதோ பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்று சொன்னால், அவருடைய குலப்பெருமை பாதிக்கப்படும் என்று சொன்னால் அந்த அடிமையை கொண்டு விடுவார்கள். அடிமை ஒடுக்கப்பட்ட ஆடு மாடுகளை போன்று அடிக்கக்கூடிய அந்த அடிமைத்தன காலம். இதுக்கு மேலே என்னன்னு சொன்னால், இஸ்லாத்தை ரசூல் அறிவித்த பிறகு அந்த அடிமைத்தனம் இன்னும் கடும் மோசமானது. அதில் நம்ம எல்லாத்துக்கும் அறிந்தவர்கள் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மிக கடுமையாக தாக்கப்பட்டார்கள். கலிமா சொல்வதற்காக, அவள் கலிமா சொல்லியதற்காக அவருடைய நெஞ்சில் மீது பாறையை வைத்து சாட்டியால் அடித்து கொடுமைப்படுத்திய காலம். இறுதியில் என்ன ஆச்சு தெரியுமா? இஸ்லாத்தில் ஏற்ற பொழுது அன்றைய காலத்தில் பெருமானார் பல்வேறு சஹாபாக்களை வைத்து அடிமைகளை வாங்கினார்கள், அடிமையை ரிலீஸ் பண்ணாங்க, அடிமைத்தனத்தை போக்கினார்கள். அப்படி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூபக்கர் சித்திக் நாயகம் அடிமையிலிருந்து விடுவித்த பிறகு இறுதியில் என்ன ஆனது தெரியுமா? பெருமானார் மக்காவை வெற்றி கொள்ள வரும் பொழுது, ஃபத்ஹு மக்காவின் போது பெருமானார் சொல்கிறார்கள், பிலாலே மக்காவின் கதவை தொற. மக்காவின் அந்த சாவியை வச்சு கதவை திறக்கிறாங்க. குடை சூழ நிற்கிறார்கள். அனைத்து காஃபிர்களும், மக்கத்து காஃபிர்களும், முஸ்லிம்களும் அனைத்தும் குடை சூழ நிற்கின்ற அந்த இடத்தில் பிலாலை பார்த்து, பிலாலே மக்காவின் கதவை தொற, உள்ளே போ என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வும் பிலால் ரலியல்லாஹு உள்ளே போகிறார்கள். இங்கே காஃபிர்களுக்கெல்லாம் வயிறு எரியுது. எப்படிப்பட்ட இருந்த என்னுடைய அடிமை பிலால் இன்று இந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறாரே என்ற அளவுக்கு அந்த எரிச்சல். அது மட்டுமா, மக்காவிலிருந்து வெளியேறும் போது தொழுகை நேரம் வந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிலாலே பாங்கு சொல். எங்கே பாங்கு சொல்ல சொன்னாங்க தெரியுமா? பிலாலே கஅபாவின் மீது ஏறி பாங்கு சொன்னாங்க. கஅபாவின் மீது ஏறி பாங்கு சொல்லுன்னு சொன்னாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், இப்போ பாங்கு சொல்வதற்கு கிபிலா தேவைப்படும், மக்கா மீது கவா மீது ஏறினா எப்படி எனக்கு கிபிலா? ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் முகம்தான் உனக்கு கிபிலான்னு என்னை பார்த்து பாங்கு சொல்கிறாங்க. இதில் விஷயம் என்னவென்று தெரியுமா? அந்த குடை சூழ் இருக்கின்ற அந்த மக்கத்து காஃபிர்கள் எண்ணினார்கள், என்னுடைய காலடியில் இருந்த அந்த அடிமையான பிலால் இன்று
மக்காவின் உயர்தரமான புண்ணியமான அந்த மக்காவின் கூரை மீது ஏறி நிற்கிறாரே என்ற அந்த வருத்தம் அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு இருந்தது. அதைவிட ரசூலுல்லாஹ் உயர்த்தினார்கள். சொர்க்கத்தில் முதலாவதாக காலெடுத்து வைப்பவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அடிமைத்தனத்தை எவ்வாறு நாயகம் உயர்த்தினார்கள், எவ்வாறு போக்கினார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். பல்வேறு அனாச்சாரங்கள் நடந்தது. ரசூலுல்லாஹ் அனைத்தையும் போக்கினார்கள். காலு இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, வியாபாரமும் வட்டியும் ஒன்று என்று சொன்னார்கள் அந்த மக்கத்து காஃபிர்கள். அல்லாஹ் இறக்கினான் வஹல்லல்லாஹுல் பைய வஹர்ரமர் ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கினான், வட்டியை ஹராமாக்கினான் என்ற வேறுபாட்டை நாயகம் சொல்லிக் கொடுத்தார்கள். பல்வேறு புரட்சிகளை ரசூலுல்லாஹ் செய்தார்கள். ஆக இந்த புரட்சிகள் எல்லாம் நம் மனதிற்குள் வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்திருத்த வழியில் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.